தற்பொழுது ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றம் எவ்வளவு பயனுள்ள வகையில் அமையப் போகின்றது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். அதனை கடந்து இந்த தேர்தல் முடிவுகள் பலவற்றை பலருக்கு உணர்த்தி இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் வேறொரு பதிவில் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அதனை கடந்து தற்பொழுது ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக இப்போது பேச வேண்டியிருக்கின்றது. அதாவது பிள்ளையான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்திருக்கின்றார். அதே போல ஜாழ்ப்பாணத்திலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த இருவரின் தோல்வி என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார். தொடர்ந்து பல வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர் டக்ளஸ் தேவானந்தா. யாருமே அவர் தோல்வி அடைவார் என்று எதிர்பார்க்கவில்லை. காரணம், புலிகள் காலத்தில் இருந்தே, அதாவது புலிகளின் எதிர்ப்பை மீறி கூட அவர் தொடர்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். ஆனால் தற்பொழுது இந்த அனுறு அலைவில் சிக்கி அவர் காணாமல் போயிருக்கின்றார். அதனை கடந்து டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தன. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலே ஊடக சந்திப்பு ஒன்றினை நடாத்தி தொழிலதிபர் ஒருவர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதேவேளை கடந்த ஆட்சியாளர்களுடன் இணைந்து செயற்பட்ட அங்கஜன் ராமநாதன் அவர்களும் தோல்வி அடைந்திருக்கின்றார். ஆகவே அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா ஆகிய இருவரையுமே மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். மக்களின் ஆணையை பார்க்கின்ற போது நாங்கள் நேரடியாக தேசிய கட்சியுடன் பேசிக் கொள்கின்றோம், நாங்கள் நேரடியாக தேசிய கட்சிகளிலே பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்கின்றோம், இடைத்தரகர்கள் இதற்கு தேவையில்லை என்கின்ற முடிவில் வாக்களித்தது போலேயே இருக்கின்றது. அதே போலதான் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்களும் தோல்வியை தழுவி இருக்கின்றார். அவரும் இந்த அரசியலிலே பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வந்தவர். அவர் தமிழ் மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒருவர். புலிகள் அமைப்பில் துரோகம் செய்துவிட்டு வந்ததில் பிள்ளையானுக்கும் பெரும் பங்கு இருக்கு என்று தமிழர்கள் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதனை தாண்டி பிள்ளையான் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் பிள்ளையானும் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றார். இந்த தோல்விகளை தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள் என்பதை சமூக வலைத்தளத்தினூடாக அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இவற்றை கடந்து இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் நடராஜ் அஜயகாந்தன்.